அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சண்டே மார்னிங் வந்தது. கவுண்டர் டாப்பு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பால் வச்சுருக்கேன். பால் கொதிச்சது பசங்களுக்கு கொடுக்கலான்னு. ஆனால் பசங்க காலையில் எழுந்திரிச்சதை டிஃபன் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. தண்ணி வச்சுட்டு நான் இது அரிசி மாவும் ராகி மாவு சப்பாத்தி செய்யலான்னு தண்ணியும் உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலான்னு வாட்டணும் இந்த மாவை. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடு வந்து பாதி தான் நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணேன். இன்னொரு சைடு லிக்விடெல்லாம் நான் அடித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்குள்ளே ஸ்டவ்வை நானே மாவு கொட்டிட்டேன். அதுவும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த டீ குடிக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி செய்துக்கலான்னு வேர்க்கடலையை வறுத்துட்ருக்கேன். டீயும் கொதிச்சிட்ருக்கு. இந்த டீயை பற்றி நான் இன்னொரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்கு, குடிக்கிறதுக்கு கசப்பாக இருந்தாலும் நல்ல ட்ரிங்க்கு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட நான் பிளாஸ்டிக் முறம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் இந்த டீயும் நல்லா கொதித்து எடுத்தாச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செய்தது. நான் கொஞ்சம் எரிச்சிட்டு அவங்க எந்திரிச்சா குடிச்சிப்பாங்க. அதையும் குடிச்சிட்டு சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு ஜாரில் வேர்க்கடலையை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஒரு கை பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, ஒரு 2 கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பச்சை மிளகாய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், காய்ந்த மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு, உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டுக்கோங்க. சண்டேனா பசங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவாங்க. அதுவும் என் செகண்ட் பையன் இருக்கான், செம்மவாள். அவன் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுவான். அதுதான் இருக்கிறது. என்னை வேலை செய்யாமல் நோண்டிகிட்டே இருப்பான். காலையிலே போர் அடிச்சிடுறான் அவனுக்கு. அதுக்கப்புறம் சட்னியெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதே திக்கில் இருக்கட்டும். திக்கு வந்து இன்னும் தண்ணியெல்லாம் ஆக்காதீங்க, சப்பாத்திக்கு நல்லா இருக்காது. இது அரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா அரிசி மாவு சப்பாத்திக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணாதீங்க. வேர்க்கடலை சட்னி மட்டும் இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சி எடுத்துகிட்டு நல்லா சூடோடு பிசைஞ்சி எடுத்தால் இன்னும் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி பிளாஸ்டிக் வச்சு நான் திரட்டி எடுத்துப்பேன். ஏன்னா ஒட்டும் நம்ம கட்டையில் வச்சா. அதனால் இது மாதிரி செய்து எடுத்துக்கோங்க. ஒரு கவரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி திரட்டி நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுத்தால் போதும். இதுக்கு வந்து நம்ம நிறைய எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த சப்பாத்திக்கு கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். நல்லா பூரி மாதிரி புஸ்ஸுன்னு வரும், சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு வேறு எதுனா சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் குருமா இது மாதிரி நல்லா காரமாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு லைக் மட்டும் போட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாய். அஸ்ஸலாமு